வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கொஞ்சம் ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. ரீசெண்டாக வந்த ரிக்வெஸ்ட் வந்து பவிச்சந்திரா அண்ட் குமாரி பாஸ்கரன் அண்ட் ஜெயஸ்ரீ ஃப்ரம் மதுரை இந்தியாவிலேருந்து கேட்டிருக்காங்க எக்லெஸ் டேட் கேக் எப்படி செய்யறேன்னு சொல்லி. ஸோ இந்த எக்லெஸ் டேட் கேக் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். இதில் டேட்ஸ் இருக்குது, சீட்ஸ் எல்லாம் எடுத்த டேட்ஸ் வந்து 260 கிராம் இருக்குது. நான் அதை சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் வந்து 360 மில்லிலீட்டர் பசுப்பால் இருக்குது. நான் 2% பாவிக்கிறேன். ஸோ இந்த பசுப்பாலை மைக்ரோவேவில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சு நான். ஸோ இதை வந்து இப்போ இந்த டேட்ஸில் விட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து இதை ஊற விடுவோம். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இதை ஓவன் நைட்டும் நீங்கள் இதை வந்து ஊற வைக்கலாம், நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ நான் இதை கவர் பண்ணி போட்டு ஊற வைக்க போகிறேன் ஒரு 2 ஹவர்ஸ். 350 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் இருக்குது. இதை நாங்கள் அரிக்கணும். ஒன் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இருக்குது, இதையும் போடுங்க. இதில் இப்போ இது ரெண்டையும் வந்து போட்டு அரைச்செடுக்கணும். ஒரு 2 இல்லை 3 தடவை இதை அரைச்சிடுங்க. இது நான் வந்து 3 தரம் வந்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது 3 தரம் அரைச்சேன் நான். ஓகே, இந்த டேட்ஸ் வந்து இப்போ 2 ஹவர்ஸாக வந்து ஊற வச்சேன் நான். இப்போ இது நல்லா ஊறிட்டுது, இந்த அவங்களுக்கு பார்க்க தெரியுது. ஸோ இந்த டேட்ஸில் இருந்து நான் ஒரு 1/4 கப் டேட்ஸ் பரம்பா எடுத்து வச்சிருக்கேன், இது பேர்ந்து போடுறதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த டேட்ஸை வந்து இந்த பிளெண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணி பேஸ்டாக இருக்கணும். இதில் வந்து சீனி இருக்குது, 275 கிராம் சீனி. இப்போ இதையும் வந்து இந்த மிக்ஸோட போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு குறைய சீனி வேணும்னா நீங்கள் குறைய போடுங்க. பட்டரை வந்து மெல்ட் பண்ணியிருக்கிறேன், 240 மில்லிலீட்டர், இல்லாட்டிக்கு 1 கப் மெல்டட் பட்டர். இப்போ இந்த பட்டரையும் இதுக்குள்ள விட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுப்போம். இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துருக்கிறேன். சீனியெல்லாம் கரைஞ்சிட்டுது. ஸோ அப்படி ஒரு பெரிய பவுல் எடுத்து இப்போ நான் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பவுப்பை இதுக்குள்ளே விடுவோம். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற டேட்ஸ் மிக்ஸு. ஓகே, இதுக்குள்ளே வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்ச பேக்கிங் பவுடரும் மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்ச மாவு வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு லம்பும் இல்லாமல் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பட்டர் விட விருப்பம் இல்லாட்டிக்கு யூ கேன் யூஸ் வெஜிடபிள் ஆயில். எந்த லம்பும் இருக்கக்கூடாது. எந்த லம்பும் இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸில் வந்து நான் 20 கிராம் காஜு வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். 20 கிராம்ஸ் காஜு. நான் பரம்பா எடுத்து வச்ச இந்த டேட்ஸ் 1/4 கப் இப்போ இதில் போடுவோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 9x9 ட்ரே எடுத்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள வந்து இந்த கேக் மிக்ஸை விடுவோம். இது வந்து 27.7 by 17.8 inch பேன் இருக்கு. ஓகே, இந்த 2 ட்ரேலையும் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நான் அவனை வந்து 350 டிகிரிஸில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இதை அவனுக்கு வச்சு 35 to 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். இல்லாட்டிக்கு ஒரு டூத் பிக் எடுத்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா க்ளீனாக வந்தேன்னு சொன்னால் இட்ஸ் ரெடி. ஓகே, இந்த கேக் வந்து பேக் பண்ணிட்டுது. நான் வந்து 350 டிகிரிஸ் அவனில் வந்து சரியாக 30 மினிட்ஸ் வச்சுருக்கிறேன். நாட் 35 மினிட்ஸ், 30 மினிட்ஸ். இப்போ நல்லா பேக் பண்ணிட்டுது. ஸோ இப்படி ஒரு
டூத் பிக் அல்லடிக்கு ஒரு ஸ்டெக் எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா க்ளீனாக வந்திருக்கு. ஸோ இப்போ இதை பேக் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை வந்து நல்லா கூல் பண்ண விட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா கூல் ஆகிட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஸோ இதுதான் இந்த எக்லெஸ் டேட் கேக். இன்னும் நல்லா சாஃப்டாக இந்த ரெசிபி மிஸ்ஸஸ் லேன் ஆல்சோ நீங்களும் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ ஹோப் யூல் என்ஜாய் திஸ் ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்லெஸ் டேட் கேக் எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.